Hey guys, good morning. Welcome back to another vlog. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நேற்று ஸ்டே பண்ணோம்ல முத்தங்கா அம்மூஸ் ஃபார்ம் ஹவுஸில். ஸோ அங்கே தான் இருக்கோம். ஸோ மார்னிங் வந்து 8 o'clock இது. ஆக்சுவலி இதை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட். அந்த பக்கம் வந்து கேரளாவோட ஃபாரஸ்ட், இந்த பக்கம் வந்து முத்தங்கா ஃபாரஸ்ட். முத்தங்கா ஃபாரஸ்ட் முடிஞ்ச உடனே நமக்கு வந்து கர்நாடகா வந்து பார்டர் என்டர் ஆயிடுவோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த ஃபார்ம் ஹவுஸ் பற்றி சொல்கிறேன் அண்ட் நம்ம நேற்று ஸ்டே பண்ண ரூம் பற்றி காட்டுறேன். இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பனி பெஞ்சிருக்குள்ள நைட்டு, அதில் தண்ணி நிற்கிது. ஸோ இதுதான் நம்மளோட ரூமுக்கு வர வேண்டிய வழி. நாம் ஆக்சுவலி நிற்கிறது செகண்ட் ஃப்ளோரில். இதுதான் நம்ம ரூமோட என்ட்ரி. ஸோ இந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு வர வழி எதுன்னா அதுவும் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் இந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு வர வேண்டிய வழி. ஸோ அந்த வீடெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவங்களோட வீடு. அந்த வழி அப்படியே வந்தோம்னா இந்த கேட் தெரியுதுல, அங்கே தான் இந்த ஃபார்ம் ஹவுஸோட என்ட்ரி. ஸோ என்ட்ரி முடிச்சு நம்ம அப்படியே உள்ளே வந்துடுவோம். ஆக்சுவலி உங்களுக்கு அந்த பக்கமும் இருக்குது பாருங்க ரூம்ஸு. அதெல்லாமே வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுற ரூம் தான் அதெல்லாம். அண்ட் இந்த கீழே தெரியுதுல்ல இந்த பச்சை கலர் நெட்டு போட்டது, அது வந்து இவங்க பண்ணுற கார்டனிங்கும் பிளான்டேஷனும் தெரியல. அந்த கீழே போய் பார்ப்போம் என்னென்னு. அண்ட் இங்கே வந்து ஒரு சிட்டிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்கிற பார்க்குறதுக்கு. அப்படியே உட்காந்து சில்லட் பண்ணுற மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கீழே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அதெல்லாம். நாங்கள் இது வந்தப்போ அவங்க சொன்னாங்க இங்கே வந்து அனிமல்ஸ் வரும், ஆனால் வந்து ஃபென்சிங் போட்டிருக்கோம், அதனால் வந்து உள்ளே என்ட்ரி ஆகாது அப்படின்னு. இந்த சுற்றி பார்த்தீங்கள இந்த கம்பி அதை போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நைட்டில் ஆன் பண்ணி விட்ருவாங்க 9 o'clock. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அவ்வளோ பயப்பட வேணாம், ஏன்னா வந்து அனிமல்ஸ் வந்து அவ்வளோக்கு வராது. ஸோ நேற்று இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து நிறைய மான் இருந்துச்சு. அண்ட் யானை வரும்னாங்க, ஆனால் யானை சம்டைம்ஸ் தான் வரும். அதாவது லக்கு இருக்கிறவங்களுக்கு யானையை பார்க்கலாம், இல்லைன்னா வந்து யானையை வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது. ஸோ நாங்கள் வந்து நேற்று பார்க்கல, ஆனால் முந்த வேலை நாங்கள் வந்து பார்த்தோம், ஆனால் இங்கே வந்துட்டு பார்க்க முடியல. சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்டு, ரொம்ப சில்லுன்னு இருக்கிற ஒரு கிளைமேட். நான் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்ம் ஹவுஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே கொடுக்குறேன். யாருக்காச்சும் அப்படி இந்த வயநாடு வந்து இந்த முத்தங்கால் ஸ்டே பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தால் உங்களுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். இங்கே வந்து நின்றுக்கலாம், நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு நான் வந்து இப்போ ரூம் டூர் காட்டுறேன், அப்புறம் நம்ம வந்து வெளியே போயிட்டு அங்கே என்ன இருக்குது அது ஒன்று காட்டுறேன். ஸோ இதுதான் கைஸ் நம்மளோட ரூம். நேற்று நம்ம ஸ்டே பண்ண இடம் இதுதான். ஸோ 3 பக்கமும் விண்டோக்கு கிளாஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து நல்ல வியூ பார்த்துட்டு உட்காரலாம் உள்ளாடி. அப்புறம் நைட் வந்து ஒரு டார்ச் கொடுத்தாங்க, அனிமல்ஸ் வந்துச்சுன்னா நம்மளால் பார்க்குறதுக்கு. அண்ட் ஒரு சோப்பு இருக்குது, அம்மூஸ் ஃபார்மோட சோப்பு. அண்ட் ஒரு ஷாம்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாத்ரூம் இருக்குது. ஸோ இங்கே தான் மெயின் என்ட்ரன்ஸ் இந்த ரூமுக்கு. அந்த பக்கம் இருக்கிற டோர் பார்த்திங்கன்னா பால்கனி டோர். ஸோ இந்த வழியாக தான் நம்ம வந்து இந்த ரூமுக்குள்ளாடி வந்திருப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து கீழே போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து கீழே வந்துட்டோம். ஆக்சுவலி நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன் இது வந்து பிளான்டேஷனாக இல்லை ஃப்ளவரிங்கானு. ஸோ இது பிளான்டேஷன் தான் கைஸ். இங்கே பாருங்க, இது ஏதோ நட்டு வச்சுருக்காங்க செடிகள். ஸோ நம்ம இப்போ வந்து இதை தாண்டி அந்த பக்கம் போய் அங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். மிளகு செடியெல்லாம் இருக்குது இதுக்குள்ளாடி.
இங்கே வந்து குட்டி ஒரு பிரிட்ஜ் கொடுத்துருக்காங்க, சின்ன கொய்யாக்கா மரம். இந்த பிரிட்ஜை நமக்கு வந்து தாண்டிக்கலாம். தாண்டிட்டா இப்போ நம்ம ஜீப்பு நிற்கிது. இங்கே இதெல்லாமே வந்து டூரிஸ்ட் வந்து நிற்கக்கூடிய இடம்தான். இதெல்லாமே உங்களோட ஹட்டு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிச்சன் ஏரியா. அது அங்கே பாருங்கள், அங்கே ஒரு சிட்டிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டீமெல்லாம் வருவாங்கள்ல, கேங்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கெல்லாம் வந்துட்டோன்னா அப்படியே அங்கே வந்து கேம்ப் ஃபயர் போட்டு ரவுண்டில் உட்காந்து சில் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த பக்கம் பாருங்க, அவங்களோட வேறு ஹவுஸு இது, அது ரெண்டுமே அவங்களோடது தான். ஒன்று வந்து நல்லாயிருக்கு, இந்த நம்ம வந்து டென்ட்டு போடுவோம்ல அந்த மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஆக்சுவலி அது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ பெரிய கேங் யாராச்சும் வந்தாங்கன்னா அதுக்குள்ளாடி நின்றுக்கலாம். ஸோ இதான் நம்ம மேலேருந்து பார்த்தா அந்த சிட்டிங் ஸ்பேஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து அங்கே போகலாம். இங்கே வந்து ஒரு குளம் இருக்குது. குளத்தில் மீன் இருக்கான்னுலாம் தெரியாது, ஆனால் ஒரு குளம் இருக்குது கைஸ். இது எதுக்கு இந்த ஸ்டேஜ்? இந்த ஆக்சுவலி அவங்க ஒன்று கொடுப்பாங்க டென்ட்டு, நம்மளாம் ஒன்று போட்டுக்கலாம்ல. இந்த டூரெல்லாம் போகும்போது தனியாக கேரி பண்ணிட்டு போவாங்கல்ல டென்ட் அடிக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஃபிட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட சிட்டிங் ஸ்பேஸுக்கு வந்துட்டோம். இங்கே சேர் கொடுத்துருக்காங்க, டேபிள் கொடுத்துருக்காங்க. அண்டா இது வந்து ஓலை தான் நினைக்கிறேன். ஓலை வைக்கோல், இந்த நெல்லோட வைக்கோல் இருக்கும்ல அதுவும் அதோட அதுக்கப்புறம் இந்த தென்னை மரத்தோட ஓலை அதை வச்சதை வந்து கட்டியிருக்காங்க. எனிவே நைஸாக இருக்குது. இங்கே ஒரு கேட் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம இருந்த இடம் அந்த 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 டவர் தெரியுதுல்ல, அதில் டாப் தான் நாம் இருந்த இடம். இது பார்த்தோம்ல அந்த டென்ட் மாதிரி இருக்கிற ஹவுஸ், அதுக்கு போவோம். ஆக்சுவலி இங்கே வழி தெரியல, எங்கே இருக்க வழி. ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து அந்த டென்ட்டு பார்க்க போகலாம். ஆக்சுவலி அதுக்கு வழி வந்து காமிச்சு கொடுத்துட்டாங்க, இந்த வழி தான் போகணுன்னு. ஸோ இப்போ நம்ம அந்த ஹவுஸுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதுதான் கைஸ் அந்த நான் சொன்னால அங்கேருந்து பெருசாக இருக்குன்னு பாருங்கள், டென்ட்டு போட்ட ஹவுஸ். இதுக்கு முன்னாடி குட்டி குளம், ஆனால் தண்ணி இல்லை. இதுதான் அந்த ஹவுஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு அந்த பக்கம் ஒன்று இருக்குல்ல, அதையும் போய் பார்ப்போம். நம்ம அவங்களோட இன்னொரு ஸ்டே பார்ப்போம். இது அழகாக இருக்குது. இது 5 பேர் நிற்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், 5 to 6. அன்றைக்கி அவங்க காட்டினாங்க நைட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸாக வந்து இந்த இடத்துல நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். அண்ட் ஃபேமிலியாக வரணும். கப்பில் வந்தால் நம்ம அங்கே நிற்கிறோம்ல, அந்த டவர் ஹவுஸ் தான், அதுதான் நல்லாயிருக்கு. ஸோ யாருக்காச்சும் இங்கே நிற்கணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி இது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச, அதாவது எங்களோட பர்சனலாக ஒரு ரிலேட்டிவோட ஒரு ஸ்டே தான் இது. அதுக்கு எனக்கு ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது கைஸ். இங்கே பாருங்க தக்காளி. ஸோ இந்த தோட்டம் ஃபுல்லாக தக்காளியாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த அம்மூஸ் ஃபார்ம் ஹவுஸ். பார்க்க நல்லாயிருக்கும். நைட் லைஃப் இங்கே வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது லைட் போட்டிருப்பாங்க எல்லா இடத்துலையுமே. ஆக்சுவலி அதோட வீடியோ இருக்குது, நான் வந்து ஆட் பண்ணுறேன் அதோட கிளிப்பு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நைட் ஆக்சுவலி நான் வந்து வெளியே வந்து வீடியோ எடுக்கலை, நம்ம ஃபோன் வந்து அவ்வளோக்கு கிளாரிட்டி கிடையாது கைஸ். ஸோ எனிவே இவ்வளோதான் நம்மளோட ரூம் டூர். அதாவது நம்ம நேற்று ஸ்டே பண்ண இடம் இவ்வளோதான். ஸோ வந்து நம்ம இப்போ வந்து ரூமுக்கு போயிடலாம். ஸோ கைஸ் இங்கேருந்து நம்ம இப்போ வந்து கிளம்பிடுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சுல்தான் பத்தேரி போக போகிறோம். ஸோ அங்கே நம்ம இங்கெங்கே போகணும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.